வரமளித்தனானே அவர்களை அழைப்பது நல்ல முறை அல்ல என்று சொல்ல, அப்படியானால் தங்களின் என்பான் நிகழ்க்க ஒரு குமரனை தந்தரல வேண்டும் என்று சொல்ல, என் தந்தையின் நெற்றிக்கண்ணிலிருந்து ஆர்த்தி புலம்புகளாக அருபமும் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதொரு மேனியாக கருணைக்கு ஒரு முகங்கள் ஆறும் கரங்கள் பண்ணி கண்டும் கொண்டு ஒரு திருமுருகன் ஆகிய அடியன் அவதரித்தேன். 6 கார்த்திகை பெண்களால் பாலூட்டி வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும், தேவர்களின் துயர் தீர்க்க அவதரித்ததால் தேவ சேனாதிபதி என்றும் பெயர் பெற்று சூரபதுமனை இருகூறாக பிளந்து ஒருபுறம் மயில் வாகனமாகவும் மற்றொரு சேவல் கொடியாகவும் ஏற்று இந்த கழுகாசனத்திலே வீற்றிருக்கிறேன். அப்படி இருக்க வீணாகான பிரியர் இசைமா முனிவரின் இனிய வருகைக்கு முன்பாக என் தந்தை சிவபெருமான் நினைத்து கூறிடும் அலை கூறிட
தந்தையும் தாயும் அவனுக்கில்லை தந்தையும் தாயும் அவனுக்கு ஓர் தந்தையும் தாயும் அவனுக்கில்லை அண்ணால் தொடங்கி அண்ணால் தொடங்கி அவனுக்கு நடப்பதில்லை அந்த சிவனுக்கு நடப்பதில்லை யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதற்கு நிகராக இவரது கானங்கள் என் செவிகளுக்கு எட்டிய வண்ணம் இருக்கின்றன. காத்திருப்போம் மன்னவருக்காக. தங்களையும் வருக 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 என்று இசையும் வரிகளால் வரவேற்க வேண்டும் என்பதற்காக ஐயா எங்கள் பழனியப்ப ஐயா அவர்கள் சிறப்பாக அன்பளிப்படுத்த பொறுமை சத்துள்ளார்கள். நெஞ்சால் நன்றி நன்றிகிறது. வணக்கம் வணக்கம். தங்களுக்கு முதலில் வரவேற்பளித்து புறம் யாரும் இசை மேதையே
தவயோகியே இனிதான 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 சுரஞான இசை மேதையே மனிதாபிமானத்தை மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை கனிபோடு வரவேற்கும் தவயோகியே இனிதான இனிதான சுரஞான இசை மேதையே அருண்பாலில் சுரஞானிய அனைவருக்கு நல்லவரே அகங்காரில் உள்ள கொள்கையை கணக்கிட மாட்டவரே நீரெல்லாம் இங்கு சென்று நாரதரே 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 நீரெல்லாம் இங்கு சென்று நீராவியே நிகழ்த்தி நிகழ்த்தும் எடுத்து ஜெகத்தில் விடுத்து நிகழ்த்தும் எடுத்து ஜெகத்தில் விடுத்து இனிதான 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 சுரஞான இசை மேதையே உலக நலனை கலக்கமுடன் உயர்த்தும் நல்லவரையா நல்லவரை தங்களை கண்டவுடன் பெருமகிழ்ச்சி இன்றைய வருகையிலே அற்புதமான மங்களகரமான மகிழ்ச்சிட்டு நிகழ்ச்சி ஒன்றோடு தாங்கள் வந்திருப்பேன் என்று கருதுகிறேன். அப்படி இருப்பினும் தாங்கள் வாய்மொழியால் கூற என் செவியால் கேட்க வேண்டும் என்றாவா படிக்கணமா வழக்கம் போல் தொடங்குகிறா செவனைகள் அற்புதமான தலைச்சோட மத்திகளே பெருமைக்குரிய கனி கொண்ட கண்டேன். கனியை கண்ட மாத்திரத்தில் கந்தனை திருப்பாத மடிந்து கனியின் மக தத்துவங்களை எடுத்து உரைப்பதற்காக ஓடி வந்த முருகா. கண்டது கனி பார்த்தது நாரதமணி அடைய வேண்டியதோ சுப்பிரமணி என்று இருந்தாலும் கூட அன்று தாங்கள் கொண்டு வந்த கனியினால் கிடைத்தது ஒரு படை வீடு. திரு ஆதினங்குடியால் இங்கே கொண்டு சென்று தங்கியதால் பழமை ஞான பழமை என்பதனால் கிடைத்தது. அப்படி இருக்க அன்று தாங்கள் கொண்டு வந்த கனியினால் கிடைத்தது பழனி. இன்று கண்டு வந்த கனியினால் மற்றொரு படை வீடு காத்துக் கொண்டே இருக்கிறது. அப்படியா? கனியினுடைய பெருமையும் தனித்துவத்தையும் எடுத்து எங்கள் கேளுங்கள். மாகருக்கும் தேர்தலி பங்கருக்கு வேடுக்கும் ஒரு பூக்கணிகை கண்டு மனம் பொறித்தே முருகா பொறித்தே குமரா மங்கனிக்கும் தேன் கதலே மங்கனிக்கு மேலே நிற்கும் பூங்கனியை கண்டு மடம் பொறித்தேன் குமரா அக்கணிகை கதமே கொய்யாமல் கொய்தடைத்து கொள்வீரே நீங்களுமே முருகையா. மாங்கனிக்கும் தென்கதலி வங்கனிக்கும் மேல் இனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பொறித்தேன் அக்கணிகை இக்கணவே கொய்யாமல் கொய்து அடைத்துக் கொள்ளார்கள். இவ்வளவு தூரம் வியந்து கணிந்து இசைந்து பாடக்கூடிய அழகனை பார்க்க அந்த கணியுடைய முடியே
நோக்கினால் ஐம்புலன்களுக்குமே சுவை உண்டா? கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், நாசியால் நுகரலாம், நாவினால் ருசிக்கலாம், உள்ளத்தால் நினைக்கலாம். இப்படி ஐந்திற்கும் தெரிகின்ற பொழுது அப்படி இந்த பறவையினங்கள் மட்டும் ஏன் இப்படி பறந்தோடுகிறது இன்று என்பதை பார்க்கின்ற பொழுது பட்சிகள் கண்டாய் நேரம் மதி பற்றி பட்சிகள் கண்டாய் நேரம் பட்சிகள் கண்டாய் முனியே பட்சிகள் கண்டாய் நேரம் மதி பற்றி பட்சிதாவோ சொல்லி பட்சிகள் பட்சிகளை கண்டு பறந்தோடுகின்றான். படம் பார்த்து காயம் என்று சொல்லக்கூடிய மும்பள பட்சிகளுக்கு எட்டாவது உயரத்தில் இருக்கிறது முருகா. அப்படியா? அப்படிப்பட்ட கனியை காலத்தில் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவி உமக்கு தாயுள் மொழி சொல்லவே. காலத்தில் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவி உமக்கு தாயுள் மொழி சொல்லவே. எட்டாத கொம்பே இறந்திடல கேணி, எட்டாத கொம்பே இறந்திடல கேணி, எப்படி கொய்திடலாம் நாரணரே, எப்படி கொய்திடலாம் கொய்திடலாம் கொய்திடலாம். எட்டும் பறிக்கிறேன் புண்டகை பற்றி, எட்டும் பறிக்கிறேன் போதை பற்றி, எட்டு மணிக்கு ரெண்டு கொம்புகள். ஆமுருகா. முதலில் பச்சைகளை கண்டு பறந்தது. எட்டாவது உயரத்தில் இருக்கிறது எட்டு மணிக்கு இரண்டு கொம்புகள் உண்டு இருக்கிறதே. அப்படி பார்க்கிறதை நோக்கும் பொழுது நாங்கள் அறிய வேண்டாமா? கண்டு வந்தது கடியல்ல முருகா. ஆதி ரூபத்தில் உள்ள ஒரு கண்ணியை தான் அடிய கண்டேன். ஆதியில் பாடிய கவிதையிலே கண்டு கொண்டேன். ஆமுருகா. கண்டு வந்தது கனியாக கனி அல்ல, கன்னியாகத்தான் இருக்க முடியும் என்று. உண்மைதான் முருகா. கன்னியின் பெயர் அன்னவன் சுந்தரவள்ளி. ஆதிகளை கொடுத்த வாக்கு அப்படி அடிக்கிறது. அன்னவனை திருமணம் முடிக்கக்கூடிய இப்போதே. ஆமா, இப்படியே இப்படி செல்லக்கூடாது. அன்னவன் இருப்பது வேடு வைக்கணும். அவன் இனத்தாருக்கு பெருமை செய்யும் நோக்கத்தோடு தாங்கள் செல்லுங்கள். இப்ப வேடுவனாக சென்று வினோதங்கள் விந்தைகள் பல புரிந்து விளையாடி வழக்குரைத்து காவல் செய்து கடிமணம் புரிய வேண்டும். ஆமுருகா. அப்படியே நல்லது. திருமணத்திற்கு வரும்பொழுது எமக்காக கண்டிப்பாக 3 மாலையோடு வந்து சேர்கிறேன். 3 மாலை. ஆமா முருகா. என்னவென்ன மாலை? பாமாலை வாடி கையில் பூமாலையோடு முனிவன் தன்னை சந்திக்க எங்கிருந்தாலும் விரைந்து ஓடி வருகிறேன். அப்படி 3 மாலைகளோடு வரும் தங்களுக்கு 3ஓடு 3ஆக சேர்த்து தர வேண்டும் என்ற ஆவல் எனக்கு வந்ததனால் சரவணபவா என்றழைத்தால் உடனே வந்து நிற்கிறேன். சென்று வருகிறோம். வெற்றி உமக்கே வாழ்க வல்லாண்டு. வாழ்க வளமுடன். ஆமா. ஏன் ஒரு மதுரை பக்கம் உங்கள் மார்பகத்தை இருக்கு. ஏன் ஒரு மதுரை பக்கம் ஏன் பார்த்து மனசில்லைக்கும் நாம் பாடும் நீரோ போகுதா. ஏன் ஒரு மதுரை பக்கம் ஏன் பார்த்து மனசில்லைக்கும் நாம் பாடும் நீரோ போகுதா. நீ தூக்கும் இடமும் தூக்கும் இடமும் தூக்கும் நான் தூக்க மாட்டேன். என்னோடு ஊரும் இல்லை, பின்னோடு வாழும் இல்லை, என்னோடு ஊரும் இல்லை, பின்னோடு வாழும் இல்லை, காத்தோடு போடும் காத்தாடியா. ஏ ஒரு மதுரப்பா ஏன் பாட்டு மனசில்லைக்கும்
மனசெல்லிக்கும் நான் பாடுவாட்டு ராப்புடா நீ தூக்கும் தினமும் தூக்கும் ஆகாது தினமும் தூக்கும் நான் தூங்க மாட்டேன் நான் கூடியா இன்னொரு நூலும் இல்லை இன்னொரு நாளும் இல்லை வாழவும் இல்லை காத்தோடு போதும் நான் தாடினா ஏன் ஊரு மதுரம் பட்டா ஏன் பார்த்து மனசில் நிற்கும் நான் பாடும் நீரோ இந்த பொன்னான மேடையில் அடியனுக்கும் ஆதரவு வந்த கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சுற்றுவட்டார நாடாக்கள ரசிக பெருமக்களுக்கும் சிறந்த ஒளிபரப்பு நிலையத்தாளர்களுக்கும் நாடகத்தின் அமைப்பாளர்களுக்கும் இதுவரையிலும் இந்த நிகழ்ச்சியை ஊடகத்தின் வாயிலாக உள்வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஆர்ஜே தவம் அவர்கள் யூடியூப் குழுமத்தினால் சார்பாகவும் நெஞ்சாதட்டி உறுத்தாக்கிக் கொண்டு தகவலது பிரியாத விடைபெறுவது உங்கள் செமணிப்பட்டியைச் சேர்ந்த சின்னந்திரிய நடிகன் அடிகே ஜெயவார்த்தி மற்றும் கூடி வருவர்களே. நன்றி, வணக்கம். மாமன்னன் மருதிருவர் நன்னாடு இந்த மக்களெல்லாம் போற்றின உன்னோடு மாமன்னன் மருதிருவர் நன்னாடு இந்த மக்களெல்லாம் போற்றின உன்னோடு சிவகங்க சீமையாண்ட அன்போடு சிவகங்க சீமையாண்ட அன்போடு அவர் சிறப்புகளை எடுத்து கொள்ளு பண்போடு மாமன்னன் மருதிருவர் நன்னாடு வீரனாகுமே மருதிருவர் நன்னாடு சிவகங்கை ஆண்டு வந்த சிங்கமங்கையா அந்த சின்ன மருது பெரிய மது உலகம் தானையா உள்ளம் தானையா மருதிருவர் நன்னாடு இந்த மக்களெல்லாம் போற்றுகின்ற உன்னோடு இவகங்க சீமையாண்ட மண்ணாடு அவர் சிறப்புகளை